வணக்கம். திமுகவின் வாக்குச்சாவடி முகவர்களின் 2வது பயிற்சி மண்டல மாநாடு இன்று திருப்பத்தூர் மாவட்டம் மண்டலவாடியில் நடைபெறுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு தேர்தல் வியூகம் பிரச்சாரம் குறித்து பேசுவதுடன் பல்வேறு முக்கிய அறிவுரைகளையும் வழங்க இருக்கிறார். முதல் மாநாடு பார்த்தோமெனால் திருவிடந்தையில் ஈசிஆரில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது 2வது பயிற்சி மாநாடு நடைபெற இருக்கிறது. இதற்காக அவர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து ரயில் மூலம் பயணம் மேற்கொண்டு வருகிறார். திருப்பத்தூர் வழியாக செல்ல இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் அவர் இறங்கி அங்கிருந்து கார் மூலம் செல்வதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது. தேர்தல் நேரம் என்பதனால் பொதுமக்களுடன் அதே மற்றும் தொண்டர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதனால் தற்பொழுது அவர் ரயில் பயணம் மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மண்டல மாநாடு முடிந்ததற்கு பிறகு மீண்டும் அவர் எப்படி திரும்புகிறார் என்ற குறித்த தகவல் வெளியாகவில்லை. மீண்டும் இந்த மாநாடு நடத்தப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் ஏவா வேலு ஒருங்கிணைக்கும் இந்த மாநாட்டில் 47 தொகுதிகளை சேர்ந்த 1.5 லட்சம் வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்கள் கலந்து கொள்கின்றனர். இந்த மாநாட்டில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட இருக்கிறது. விறுவிறுப்பாக தயாரி வரும் திமுகவின் வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி மாநாடு ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் என்பதை உறுதி செய்யும் வகையில் திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் 2வது பயிற்சி மாநாடு இன்று நடைபெறுகிறது. திமுகவின் வாக்குச்சாவடி முகவர்கள் மண்டல 2வது பயிற்சி மாநாடு இன்று திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த மண்டல சாவடியில் நடைபெறுகிறது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள வாக்குச்சாவடி குழு அமைத்து என் வாக்குச்சாவடி வெற்று வாக்குச்சாவடி பரப்புரை நடைபெற்றும் வியூகங்கள் வகுக்கப்பட்டன. அதில் கலந்து கொண்ட நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்தும் அவர்கள் தேர்தல் பணியில் ஈடுபட உற்சாகப்படுத்தவும் முதல்வர் அவர்கள் உரையாற்றுகிறார். வடக்கு மண்டலத்தை சேர்ந்த 15 கழக மாவட்டங்களை சேர்ந்த 47 சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த 1.5 லட்சம் வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்கள் கலந்து கொள்கின்றனர். திமுகவின் BLA2, BLC, BDA, BOA ஆகியோர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்றனர். மாநாட்டில் கலந்து கொள்ளும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் திமுகவின் சாதனை பட்டியலை விளக்கும் முதலமைச்சரின் சட்டமன்ற உரை தொகுப்பு நூல் வழங்கப்பட உள்ளது. மாநாட்டை மண்டல பொறுப்பாளர் மாண்புமிகு ஏவா வேலு அவர்கள் ஒருங்கிணைக்கிறார். மாநாட்டிற்கு 100 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்ட திடல் அமைக்கப்பட்டுள்ளது. மாநாட்டு திடல் முழுவதும் திமுகவின் சாதனை அடங்கிய பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வரவுள்ள சுமார் 2500க்கும் மேற்பட்ட பேருந்துகள் மற்றும் மற்ற வாகனங்கள் நிறுத்துவதற்கு சுமார் 80 ஏக்கர் பரப்பளவில் பார்க்கிங் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டு திடலில் நிர்வாகிகளுக்கு தேவையான மருத்துவ வசதிக்காக மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. கழிவறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தீயணைப்பு மற்றும் ஆம்புலன்ஸ்கள் வாகனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் மூத்த அமைச்சர்கள் கலந்து கொள்ள இருப்பதும் குறிப்பிடத்தக்கது.